முருகா என்று அழைத்தவுடனே நான் அழைக்கும் என் பிள்ளைக்கு காட்சி கொடுக்கும் இப்பொழுதே தருணம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, உனக்கான விஷயத்தை நான் உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கானது இருக்குமா இல்லையா என்று யோசித்து கொண்டே இருக்கின்றாய். இதோ உன் வாழ்க்கையில் நான் உனக்கான அதிசயத்தையும் பேரதிர்ஷ்டத்தையும் நடத்தி தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் உன் வாழ்க்கையை மாற்றி தருவதற்காக வந்திருக்கின்றேன். அந்த சூழ்நிலையை நீ எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் வளர்த்து கொள்ளாதே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத வழிகளை எல்லாம் நம்மால் வெறுக்கவே முடியாத ஒரு நபரால்தான் இங்கு நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நீ வருத்தம் கொள்ளாதே. கடந்து விட்ட உறவுகள் எல்லோரும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே, நீ எதை பற்றியும் ஆழமாக சிந்தித்து அதை பற்றியுமே நினைத்து கொண்டே இருக்க வேண்டாம். உன்னை நிராகரித்தவர்களை உன்னோடு பேசியிருக்கும் காத்திருக்கும் நிலையைத்தான் இப்பொழுது இந்த அப்பனானவன் முருகனானவன் நான் உனக்கு உருவாக்கி தர வந்து இருக்கின்றேன். வருவது வரட்டும். எல்லா நிலைகளிலும் உனக்கு வெற்றியை தரத்தானே நான் வந்து இருக்கின்றேன். உன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கானதாக இருக்க போகும்போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனம் பதற்றம் அடைந்து கொண்டு இருக்காதே. எவ்வளவுதான் விஷயம் உனக்காக உன்னை சுற்றி இருந்தாலும் உனக்கான கவலைகளை நான் இங்கு நிரந்தரமாக தீர்த்து உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான நல்லதை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதை பார்த்து எல்லாம் உன் மனம் இங்கு பதற்றம் அடையாதே. எல்லாம் மூங்கிலும் புல்லாங்குழலாக ஆவதில்லை. சிலருக்கு படகாகும், சிலருக்கு ஏணியாகும், சிலருக்கு வீடு ஆகும் தான் மாறிக்கொண்டிருக்கின்றது. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையினும் நீ இருக்கின்ற இடத்தில் சூழ்நிலைகள் உனக்கு ஏற்றதாக இல்லையே என்று வருகின்ற விமர்சனங்களை நினைத்து எல்லாம் நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. நல்லதோ கெட்டதோ அவர் வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும். ஏன் பிள்ளையே, வாழ்வில் விமர்சனங்களை தாண்டி உனக்கான வெற்றியை நீ அடைய வேண்டுமென்றால், நிச்சயம் உன் வாழ்க்கையின் மிக பெரும் மாற்றத்தை அடைய வேண்டுமென்றால், எதையுமே ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்தால் மட்டும்தான் உனக்கான விஷயத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும். உன்னை எப்படியெல்லாம் இங்கு பழிவாங்கலாம் என்று நினைத்து கொண்டு இருப்பவர்கள் மத்தியில் உன் வாழ்க்கையில் மிக பெரும் ஏற்றத்தை தருவதற்கு இந்த முருகனை நான் வந்து இருக்கின்றேன். வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் நடக்க தேவையில்லை. ஆனால் நாம் எடுக்க வேண்டிய முடிவுகளை சரியானதாக இருந்தால் மட்டும் போதும். நிச்சயமாக வெற்றி உறுதியாகத்தான் இருக்கும். சவால்களுக்காக சந்தோஷப்படு. அவைதான் உனக்குள் ஒளிந்து கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்தி உனக்கானவர் யார் என்று உண்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. சூழ்நிலைக்கு ஏற்ற மனிதனாக உன்னை நீ மாற்றிக்கொள். உன் சூழ்நிலைகளை நீ இங்கு பார்த்து பயந்து கொண்டு இருக்காதே. பதற்றப்படுவதனால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதே கிடையாது. மூளையில் முடங்குவதாலும் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதே கிடையாது. எல்லாவற்றிலும் உனக்கான வழிகளை நான் இங்கு ஏற்றுக்கொண்டுதானே இருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய். என் பிள்ளையே, உனக்கு நல்லதை செய்வதற்கு நானே இந்த அப்பன் முருகனானவன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியுமே இங்கு சிந்தித்து கொள்ள வேண்டாம். மாற்றம் ஒன்றே வாழ்க்கையின் நிலையானது. அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப மாறும் திறனை வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானித்து கொண்டு இருக்கின்றது. நாம் வாழ்க்கையில் மன நிம்மதி அடைகின்றோம் என்றால் அந்த வாழ்க்கையில் மன நிம்மதிக்கு ஏற்ப நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ உதவிக்காக காத்திருக்கின்றாய் என்று எனக்கு புரிகிறது. ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக்கொள். இலக்கை அடைவதில் இருந்து மனம் உறுதியாக இருந்தால் அதை அடையும் மார்க்கமும் தெளிவாக தெரியும். போகின்ற இடத்தில் நான் உனக்காகவே காத்திருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். சிறிய சிறிய செயல்களுக்கெல்லாம் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக பெரிய செயல்களுக்கு உனக்கான வெற்றி கிடைத்து கொண்டுதான் இருக்கும். நடப்பதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கின்ற தருணமும் இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னை வீழ்த்த பயன்படுத்தும் ஆயுதம் மிக பெரும் ஆயுதம். உன் மனதை எப்படியாவது இங்கு வீழ்த்திவிடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நான் உன்னோடு இருக்கும்போது, உன் மனதை நிலை இருக்கும்போது, சதா நேரமும் நீ என் நினைவுகளோடு இருக்கும்போது உன்னை வழி தவற விட்டு விடுவேனா என் தங்கமே? 1000 பேர் 1000 குறைகளை உன்னை சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் அத்தனைக்கும் நான் பதில் சொல்லும் விதமாகத்தான் உனக்கான வெற்றியின்
தருணத்தை தருவதற்காக வந்து இருக்கின்றேன். தேடல்களை தெளிவுபடுத்திக்கொள். தேடல்களை தெளிவுபடுத்திக் கொள்ளாதவரை பயணங்கள் யாவும் குழப்பங்களாகத்தான் இருக்கும். அந்த குழப்பத்தின் சந்தேகத்தின் தீர்ப்பதற்குத்தான் நான் இந்த அப்பனானவன் முருகனானவன் முன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நீ வெற்றிக்காகத்தானே காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த வெற்றியே உனக்காக வந்து இருக்கும் போது வழிகளை தாண்டி சென்றுதான் ஆக வேண்டியதிருக்கின்ற. மகிழ்ச்சியாக இருக்க நீ கற்றுக்கொள். இன்று மாறும், நாளை மாறும், என்றாவது ஒரு நாள் மாறும் என்று உன் பிரச்சனைகளை எதிர்த்து போராடி கொண்டிரு. எதிர்நீச்சல் போட்டு போராடு. உன் பிரார்த்தனைகள் யாவும் இங்கு நிறைவேறத்தான் போகிறது. உனக்கான விஷயத்தை நம்பிக்கையோடு நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது என் தங்க பிள்ளையே, உனக்கு வேண்டியதை உன்னை தேடி வருவதற்காகத்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். யார் என்ன சதி செய்தாலும் அது சில காலம்தான். பொறுமையாக இரு. உன் விருப்பத்தையும் ஆசையும் நிறைவேற்றுவதற்குத்தான் இந்த அப்பன் முருகன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேனே. உனக்கானதை உனக்கு தருவதற்கு நானே வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்படவே வேண்டாம். உன் மனதில் இருக்கின்ற வழிகள் எல்லாம் எனக்கு தெரிந்ததுதான். ஆனால் அந்த வழிகளை நிரந்தரமாக்கி விடுவானோ இந்த முருகன் என்று நீ யோசிக்கவே வேண்டாம். என்னை கண்டதும் நீ அங்கு பார்த்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது வந்திருப்பது இந்த முருகன்தான் உதவி செய்ய வந்திருக்கின்றான் என்று உனக்கு தெரிந்து விட்டது அல்லவா? மறுபடியும் ஏன் இங்கு யோசித்து கொண்டே இருக்கின்றாய்? என் தங்கமே, என்னை கண்டதும் பார்த்துவிட்ட உனக்கு இனி மிக பெரும் அதிர்ஷ்டத்தை தருவதற்கும் மிக பெரும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கும் தான் வந்திருக்கின்றேன். உதவி என்ற உடனே உனக்கான விஷயத்தில் நான் இங்கு உதவி தருவதற்காக வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு அழுது கொண்டு இருக்கவே வேண்டாம். எதற்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்கள், எந்த விஷயத்திற்காக என் பிள்ளைகள் இங்கு நிலை கொண்டு இருந்தார்கள், அந்த விஷயமே உனதாகத்தான் போகிறது. எந்த ரூபத்தில் இருந்து என்னை நீ அடைந்தாலும் சரி, எனக்காக யார் இருக்கிறார் என்று கண்ணீர் விடும் பொழுது இந்த முருகனின் காட்சி உன் கண்களில் வழியும் போது நிச்சயமாக வந்திருப்பது நான் தான் என்று உனக்கு உதவி கிடைக்கத்தான் போகிறது. என் பிள்ளை, உனக்கான வெற்றி பயணத்தை ஆரம்பிக்கையில் லட்சியத்தோடு தொடங்கு. தடைகளை லட்சியமாக கடந்து விடு. நீ எதையுமே உன்னால் சாதிக்க முடியும் என்று நம்பினால் மட்டும்தான் உனக்கான நல்லது இங்கு நடந்து கொண்டு இருக்கும். உன் மனம் விசித்திரமானது. கிடைத்தது நினைத்து நிறைவடையாதா? கிடைக்காதது நினைத்துத்தான் ஏங்கும். இது எல்லோருக்கும் உள்ள இயல்பான விஷயம்தான். அதற்காக மறுபடியும் அதையே நினைத்து கொண்டு இருந்தால் நீ அங்கு உன் வாழ்க்கையை விட்டு இங்கு சென்று விடுவாய். என் தங்கமே, உனக்கு வெற்றியை தருவதென்று நான் உனக்காக தர வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்துமே அழுது கொண்டு இருக்க வேண்டாம். நடப்பதை தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டி விட்டாய். யாம் இருக்க பயமேன்.